வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் வெஜிடபிள் பாயா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் பாயா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தின்னு டிஃபன் ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு சின்னதாக பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், அதே போல் அன்னாசிப்பூ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கல்பாசி கொஞ்சம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்குங்க. இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு நிறம் மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா ஒரு பொன்னிறமாக வறுபட்டு வரட்டும். லைட்டாக வறுபட்டு லேசாக நிறம் மாறினா போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு பொருளும் இது போல் நீங்கள் டைம் கொடுத்து வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு வந்து பாயா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கும். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஆற வச்ச பொருளை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு திரும்பவும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தாளிப்பு பொருள் எல்லாம் சேர்த்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பாதி பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். நல்லா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸில் உள்ள தக்காளி பழம் 1 சேர்த்தா போதும். இந்த பாயாவுக்கு தக்காளி பழம் அதிகமாக சேர்க்க வேணாம். அதனால் சின்னதாக 1 மட்டும் சேர்த்துக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தக்காளி பழம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் வதக்கணும்னா போதும். இப்போ தக்காளி பழம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா இது போல் நீள் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருத்து போகாது. இது கூடவே ஒரு கேரட் இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ் கட் பண்ணது வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக உள்ள பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். இதே இது நீங்கள் ஊற வச்சது அப்படின்னா வேக வச்சுட்டு சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டாக இதை வதக்கி விட்டுக்குவோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, காலிஃப்ளவர் இது போல் காய்கறியும் சேர்த்து செய்யலாம். காய்கறி வந்து சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. கம்மியான அளவு சேர்த்து செய்யும் போது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அளவாக சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வேறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க தனி மிளகாத்தூள். நான் சேர்த்துருக்க அளவு இன்றைக்கி எனக்கு கரெக்டாக இருக்கும். இதிலே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா இன்னொரு 2 செகண்டுக்கு கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்குவோம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இப்போ பாருங்கள், காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த அளவு வெந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்குவோம். தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா தண்ணியும் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க. நம்ம தேங்காய் விழுதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல, வேர்க்கல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாயம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் கொதித்து வரும்போது. அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாக சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா கொதித்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு இருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இதில் பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலையும் ஒரு 10-15 புதினாவையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. புதினா சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கலந்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்க போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் கலந்து விடுங்க போதும். கொதிக்கலாம் விட வேணாம். 2 செகண்ட் மட்டும் கலந்து விட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் பாயா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி இறக்கிக்கிங்க. ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் திக்காகும். அதனால் பார்த்து தண்ணி அளவாக சேர்த்து இது போல் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பாயா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புலாவு, வெஜிடபிள் ரைஸ் கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் அந்த பாயாவை ஆப்பத்து கூட தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் ரெசிபிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஏற்கனவே. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பாயா ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.